டீசன்ட் டிசிப்ளின். ஓகேன்பா, இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம் ரொட்டேட் இருக்குது, அதை தான் ஓட்ட போகலான்னு. நேற்றெல்லாம் வயல் அடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ 11 மணி ஆயிடுச்சு. இந்த வெயிலாரத விட்டு போனது ஒரு வெயில் இருக்குது, அதை தான் ஓட்ட போகிறோம். இதே ப்ரோ பானட்டை திறந்து வச்சுருக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, இதெல்லாம் பேலர் ஓட்டி விட்டு ரேடியேட்டர் பாருங்க எல்லாம் ஷோக் ஆகி போயிடுறது தெரியுதா. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், டெம்பரேச்சர் எகிரிடும். ஸோ அதனால் போயிட்டு வந்துட்டு நாங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கணும். போகலாமா? வரலையா? போயிட்டு வந்துட்டு அந்த ஸ்டாருக்கு ஜாயிண்ட் ஸ்டார் அடிக்கலாம். போகிறோம் எப்போ நாளை அடுத்த வருஷமா போகிறோம். கைக்கு காசு வந்த உடனே இன்னைக்கு தான் வசூல் பண்ணலாம். அந்த ஜீவா கிட்ட வாங்கிட்டு வா. ஜீவா கிட்ட போய்க்கலாம், நேரில் போய் பார்க்கலாம். ஸ்டார்ட் கரோ. நேற்று நைட்டு ஒரு 10 மணி மட்டும் ஓட்டிட்டாங்க ப்ரோ, வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். பைக்கில் வரேன். அவ்வளோதான், பாட்டு போட்டீங்கன்னா காலி மாவன. இந்த மட்டும் பாட்டு போட்டுட்டு வந்தான். நான் கேமரா எடுத்து கையில் பிடிச்சோன்னு பாட்டு ஆஃப் பண்ணிட்டான். பார்த்துவாங்க. ஓகேன்பா, அவ்வளோதான். காட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். இருக்குண்டா, இருக்கும். அந்த வயலு போய் ஆட்டு. ஓ, இந்த பிள்ளை வண்டியில் ஓட்ட முடியாதா உன் வண்டியில்? அந்த வயலா? ஓகே, நம்ம காட்டுக்காரதே வண்டி இருக்குது. ஆனால் ஒரு அந்தான வந்து நிற்கிது பாரு வண்டி. சுராஜ், இன்னைக்கு பழைய மாடல் சுராஜ் ஓட்டுறோம். பாரு நிற்கிதா. இதில் அந்த வயல் ஓட்டுறோம், இதில் நம்ம வண்டி ஓட்டுறோம். என்னடாப்பா ஓட்ட காட்டியுமே மழை வந்துட மாட்டேங்குது. ஓகேன்பா, இந்த வயலில் தான் ஓட்டணும். மாப்பா இதில் ஓட்டிட்டு சுராஜில் நீங்கள் அந்த வயலில் ஓட்டுறோம். ஃபன் பண்ணுறோம். நாம் தான் இந்த வட்டமே கள்ளக்குடி. ஓகே, இதே இவரே ஓட்டிட்டார். இவர்கிட்ட வண்டி தான், ஆனால் ரொட்டேட்டரில் இவர்கிட்ட. ஸோ அதனால் ரொட்டேட்டர் வேலையில் நாங்கள் தான் எடுத்துக்கணும். அந்த ஓரம் ஈரமாக இருக்காதா? அது யார் உங்களே பார்க்க வந்துருக்குறாங்க? இங்கே பாருங்கள் மானம் பாரு எப்படின்னு. கருக்குள் ப்ரோ இதெல்லாம். நேற்றும் மழை வந்துச்சு, கிட்டத்தட்ட எல்லாம் ஓட்டியாச்சு. இனிமேல் அங்கங்கே கொஞ்சம் பிட்டு பிட்டாக தான் கிடக்குது. ஸோ அதனால் இனிமேல் இப்படியே சரியாக போயிடும் ப்ரோ.
இந்த சீசனுக்கு மட்டும் ஒரு 2 ரொட்டேட்டர் வச்சு எங்களால் சமாளிக்க முடியல. ஏட்டு வச்சுட்டு எல்லாம் ரொட்டேட்டர் கலப்பையே ஒருத்தர் கூட கலப்பை கேட்கல. பூரா ரொட்டேட்டர் தான் வேணும் ராவடி. அதனால் லோ பட்ஜெட்டில் ஏதோ ஒரு ரொட்டேட்டர் எடுத்து நம்ம ரெடி பண்ணோம் ப்ரோ. ஒரு 20,000 25,000 பட்ஜெட்டில் ஒரு இடைக்கு ஒரு ரொட்டேட்டர். ஆனால் கோமதி தான், வேறு எதுவும் வேணாம் நமக்கு. ஏன்னா கோமதியில் தான் வந்து நமக்கு எல்லாமே அத்துப்படி. கத்திக்கிது தேஞ்சு போனால் கூட மாற்ற முடியும். ஏன்னா இதில் இருக்கிற பழைய கட்டி எடுத்து போட்டால் கூட போதும். மேட்டுக்காடு தானே, கொஞ்சம் கத்தி கண்டிஷன் கம்மியாக இருந்தால் கூட ஓட்டிக்கலாம். இதே ஹை பட்ஜெட்டு போட்டு ஏன் நிறுத்தி வைக்கணும்? பார்க்கலாம். ஒரு கவுர் கிடக்குது. இந்த கவத்தை எடுக்கலாம். இந்த கவத்தை என்ன பண்ணோம், பின்னாடி தள்ளிவிட்டு போவாது, அப்படியே ரொட்டேட்டரில் ரோல் ஆகிக்கும். இதை போய் வீட்டில் அருவாள் போட்டு எடுக்கணும். அதான் ஒரு நாள் வீடியோவில் தானே கமெண்டில் கேட்டிருந்தேன், சொன்னீங்களே என்னென்ன ப்ரோ ரொட்டேட்டரில் சுற்றி இருந்துக்கிறீங்க. அதுக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ப்ரோ ஏன்ட்ட இதில் நான் ஓட்டின வரலாம், ரொட்டேட்டரில் நான் சுற்றினது எதுவுமே இல்லை, அத்தனையும் நான் சுற்றிட்டேன். நான் என் ரொட்டேட்டரில் இதுதான் இன்னும் சுற்றலை அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லாத்தையும் சுற்றிட்டேன். எல்லா நூல் சீலை துணி கம்பி லொட்டு லொஸ்க்கு. ஏன்னா ரொட்டேட்டர் வச்சுக்கிறீங்க எல்லாருமே இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அனுபவிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பாங்க ப்ரோ. இது நல்லா ஈரமாக சதன்னு இருக்குது இந்த வெயில். லைட்டாக கொஞ்சம் மழை உண்டுன்னு பெஞ்சிருச்சு, பட்டப்பட்டம் வந்துருச்சுன்னா ஓட்டவே முடியாது. ஏன்னா தண்ணி பிதுங்கும். இதே வந்து ஈரம் ஓவர் ஈரம் தான். மாப்பிள்ள நான் வீரை எடுத்து முடிச்சுட்டு விடுங்கம்மா, நான் வீடியோ எடுக்கணும், நான் பாட்டு போடுறோம் அப்படிங்களா. ஜாலியாக ஓட்டுறேன். சீக்கிரம் முடிஞ்சு போயிருமே. அதான் ஃபஸ்ட்டு போடு. ரெண்டாவது கியர் போட்டா அதான் நேற்று ஜாண்டியர் எங்கள் மாமனத்தை எடுத்து வந்து ஒரு 2 மணி நேரம் அவருக்கு எடுத்து வந்து ரொட்டேட்டர் ஒரு 3 மணி நேரம் ஓட்டணும் ப்ரோ. ஏன்னா எங்களுக்கு ரொட்டேட்டரில் ஒன்று ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொட்டேட்டர் மட்டும் எடுத்தாங்க. சரி நம்மளுக்கு பைசன் பையில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம், 36 பிளேட் தான் போட்டுக்கலான்னு ஐடியா பண்ணணும். அது என்னடானா ரொட்டேட்டரை ஜாயிண்ட் வளர்த்தியாக போயிடுச்சு. ஜாயிண்ட் அறுத்தா தான் போடுற மாதிரி ஆயிடுச்சா. அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. சரி நாங்கள் டீசல் அடிச்சுக்கிறோம், ரொட்டேட்டரே தெலுசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொட்டேட்டரே வாங்கிட்டு வந்து ரொட்டேட்டர் வண்டியை வாங்கிட்டு வந்து அப்புறம் ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் சைடு எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் சோளம் தான் ப்ரோ. சோளம் தவிரலாம் வேறு எதுவும் இல்லை. சோளம் வதப்பாங்க, உளுந்து, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, அவ்வளோதான். அதை விட்டால் மானாவாரி பருத்தி கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. பருத்தி ஒரு 10 ஏக்கரை ஓட்டிருக்கும் ப்ரோ, அவ்வளோதான். மீதி மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டால் சோளம் தான். அதனால தான் இப்போ வந்து நம்ம கட்டப்பயிறு போடணும். அதாவது இந்த சோளம் தட்டு நம்ம மிஷினில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். அதுங்காட்டி நம்ம மிஷின் இந்த வட்டியில் தான் கட்டப்பயிறு ஏற்றலான்னு இருக்கிறேன். எப்படி இருக்கும் என்னென்னு கொஞ்சம் கட்டப்பயிறு யாராச்சும் நோவோ 605 போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டீசல் எப்படி இருக்குது என்னென்னு கமெண்டில் கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 2 வீடியோட கமெண்ட் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்கிக்கிட்டே இருக்குது கமெண்டு. நானும் பாருங்கள் என்ன கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, செம்பானமாக இருக்குது. அடுத்தது விகே கேமிங்னு ஒரு நம்பர், ஒரு பேலர் வீடியோ தான் ப்ரோ 5 விகே கேமிங்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு. 6 மாதம் கழித்து வரை சொன்னார். அப்போ அவருக்கு வயசு 17. இப்போ மாதம் 20 தேதி ஆயிடுச்சு. வயசு ஆகிருக்கும்ல ப்ரோ. அவனுக்கு எங்கே 17 வருஷம் ஆச்சு, 16 தானே இருக்குது, 17லாம் ஆகலையே. அடுத்தது சரண் சபி, சூப்பர் ப்ரோ, கலர் லைட் சூப்பர். தேங்க்யூ நண்பா. பின்னாடி போகணும். ஹலோ, ரொட்டேட்டர் ஓடிக்கிட்டு வராப்ல.
நான் இப்போ தான் வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். அஜித் எடுத்தாக்கிறேன். இங்கே பாலம் டீ என்ன எப்படி மழை வர மாதிரி இருக்குது. விதைக்க வேணான்னு சொல்லு. சரி போகிறேன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன். அடுத்தது சுஜித் பிரகாஷ் 9127 குறுக்கு குரங்கு டாப் போடுங்க எப்பவும் பெஸ்ட்டு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லா டாப்பும் தான் பெஸ்ட்டு. ஆனால் நம்ம எனக்கு குரங்கு டாப்பு என் ஃபீல்டு கரெக்டாக இருக்கும். அதனால் வேலு டிராக்டர் அஜித் ஃபேன்ஸ் ஒரு லைக் போடுங்க. ஓ அஜித்துக்கு ஃபேன்ஸா? அடுத்து எழிலரசன் 1786 ஆத்து டாப் போடுங்க ப்ரோ. டாப்புக்கு இந்த வண்டி யூஸ் பண்ணுறீங்க. ஆத்து டாப் போடலாம் ப்ரோ, ஆனால் டோப் ஓட்ட முடியாதா ப்ரோ? அதை கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்து ஜெகதி வீடியோ சூப்பராண்ணா. அந்த ஆடியோ லைட் கிளியராக சொல்லுங்கள். அந்த 585ல் போடும்போது அதெல்லாம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நாங்கள் ஏன் ப்ரோ நேற்று வீடியோ போடல? எங்கே ப்ரோ அதெல்லாம் வேலை டைமும் அதெல்லாம் ஒரு 5-6 நாள் போன வரைக்கும் வீடியோ ரெகுலராக வரும். அது சத்யநாதன் 5105 டாலர் பாரத் பேலர் 960 பல்வாம் ப்ரோ. பாரத் என்ன சொல்கிறீங்கன்னே தெரியல ப்ரோ. 40 ஹெச்பியில் ஜான் டியரு பாரத் பேலருக்கு நல்லா இருக்குமா? புரியல, கிளியராக சொல்லுங்கள். அடுத்து ரஞ்சித் சூப்பர் ப்ரோ. அமேசான் காட்டில் அஜித் புலி ரைடிங் கிங்கு. அமேசான் காட்டில் அஜித் புலி ரைடிங் கிங்கா? அடுத்து பாரத் ஹாய் ப்ரோ. இப்போ மஹேந்திரா 5 பூமி புத்திரால் எவ்வளோ ரேட் வருது ஆன் ரோடு ப்ரைஸ்? என்ன ப்ரோ 8 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டாக என்ன ரேட்டுன்னு தெரில. அடுத்து செல்லதுரை 6117 மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் ப்ரோ? பேலருக்கு ப்ரோ பேலருக்கு நான் செக் பண்ணதே இல்லை ப்ரோ. செக் பண்ணிவிட்டு என்ன மைலேஜ் ஆவரேஜாக அன்னைக்கு ஒரு குத்து மதிப்பாக பார்த்தோம் ப்ரோ. ரொம்ப பெருசாக இல்லை, ஆவரேஜாக ஒரு கட்டுக்கு வந்து 7 ரூபா டீசல் எடுக்குது ப்ரோ. ஓகேவா? அன்றைக்கி நாங்கள் செக் பண்ண வரல, ஒரு கட்டுக்கு 7 ரூபா டீசல் போகுது. அடுத்தது பாலாஜி ஜெயவேல் லைவ் ப்ரோ. மதயா பத்தால் ப்ரோ நியூ டிராக்டரா இது? ஆமாம் ப்ரோ, ஒரு வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. புது வண்டிலாம் இல்லை. அருண்குமார் உங்கள் வண்டி எல்லாம் செட்டில் ஷிஃப்ட் கியர் மாற்ற முடியுமா? மாற்றலாம் ப்ரோ. 585 மாற்றலாம், நோவோவில் மாற்றலாம். செலவு தான் அதிகம். அதுக்கு வண்டியை வேறு மாற்றிக்கலாம். அடுத்து விக்னேஷ் எந்த வண்டி யாருது ப்ரோ? எல்லா வண்டியும் நம்மளுக்கு தான் ப்ரோ. அடுத்து மித்ரன் டிராக்டரில் ப்ரோ அஜித் ப்ரோ அண்ட் நீங்களாம் சூப்பர் டிரைவிங் நைட் வீடியோ சூப்பர் ப்ரோ. டிராக்டரில் டாப் அண்ட் லைட் செட்டிங் மட்டும் ஒரு நிமிட்ஸ் போட்டு பாயிண்ட் ப்ரோ, அது மட்டும் போட்டு சூப்பராக இருக்கும். அது கொடுக்குறேன் ப்ரோ. நிறைய பேர் கேட்குறீங்க, அது ஒரு வீடியோவே உங்களுக்கு கொடுக்குறேங்க மட்டுருங்க. இந்த 585 ஒயரிங்க அது புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஆசைப்பட்றீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. எங்களுக்கோசரம்னாச்சும் இதை போடுவோம். அடுத்த வீடியோ கமெண்ட் அருண் விலாக் 3122 கோப்ரோ கேமரா ஸ்டாண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுங்கள். நான் வீட்டில் இருக்கிறதுக்கா? அதுங்க பண்ணிடலாம். அடுத்து ரஞ்சித் சூப்பர் ப்ரோ. அஜித் ப்ரோ கியர் எப்படி யூஸ் பண்ண இன்க்ளூட் மீ. அடுத்தது விஸ்வாஸ் பஸ் ப்ரோ டுடே வீடியோ சூப்பர். ஓகே. விகே கேமிங் வீடியோ நன்றாக எடுத்து இருக்கீங்க, தேங்க்யூ நண்பா. நாகராஜன் பிச்சப்புத்து ப்ரோ உங்கள் ஜேசிபி நான் வீடியோ போடுங்க நான் ப்ரோ ப்ளீஸ் போடலாம் ப்ரோ. வேலை இல்லாத டைமில் தான் ஜேசிபி போக முடியும். அடுத்து நாகராஜ் பிச்சமுத்து என்ன ப்ரோ 505 டாப் போடுறேன் என்று சொன்னீங்க, ஆனால் ஏன் போடல? போடணும் ப்ரோ. இப்போ கூட அஜித் வரமா கூட சண்டை போட்டுட்டு தான் வரான். போடணும், என்ன பண்ணுறது, டைம் இல்லை. கார்த்திகேயன் மழை பெய்யுது உழவு எல்லாம் அப்படின்னு வீடியோ போடாமல் இருக்காதீங்க ப்ரோ. வீடியோ எல்லாமே வாய்ஸ் கேட்காம போர் அடிக்குது. கமெண்ட் படிங்க, ரொம்ப நாள் ஆச்சு. டூல்ஸ் ரிவ்யூ போடுங்க, பெஸ்ட்டு கிரீஸ் கன் சொல்லுங்கள். டெய்லி 2 வீடியோ அப்லோட் பண்ணுறதா? ஏன் ப்ரோ ஒரு வீடியோவுக்கு டப்பா டான்ஸ் எடுத்து 2 வீடியோ? கிரீஸ் கண்ணை பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நானும் ஒரு 2-3 கம்பெனி வாங்கினேன். கிராஸ்னு ஒன்று வாங்கினேன், இன்டெல்னு ஒன்று வாங்கினேன். எல்லாமே ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எப்படி சொல்கிறது,
நல்ல கன்றுன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன், எல்லாமே போட்டுட்டு போயிருக்கு. அப்புறம் பாரத் பேலரில் ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் தலைவலி நிப்பில் பிடிக்கிட்டு போயிருக்கு. அதனால் கிரீஸ் கன்று நான் என்ன, நீங்கள் ஏதோ ஒன்று இருந்தால் சொல்லுங்கள், நல்லா அடிப்படிக்கு தாங்குற கன்று இருந்தால் ஒன்று சொல்லுங்கள். அடுத்தது நாகராஜ் சிமெண்ட் ப்ரோ, உங்கள் சைடில் தென்னம்பிள்ளை போட ஆரம்பிச்சிட்டாங்களா ப்ரோ? கொஞ்சம் சைடில் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோதான், உள்ளே போட்டு இருப்போம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எங்கள் சைடு எல்லாமே இந்த தேங்காய் வேலை ஆரம்பிக்கும். கொஞ்ச நஞ்சு இருந்த காடும் வந்து எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, தென்னம்பிள்ளான்னு எல்லாம் தென்னம்பிள்ளையே இப்போ எங்கேயுமே எங்கள் ஏரியாவில் கிடைக்கல. விகே கேமிங் அஜித் ப்ரோ, நாங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட், ஜாலியாக பேசுங்க, எப்போவுமே பேசுகிற மாதிரி பேசுங்க, எதுவும் வேணாம். ஸோ அஜித் சொல்லலாம். அடுத்து நாகராஜ் பிச்சமுத்து மோகன் ப்ரோ, எங்கே ப்ரோ போயிருக்காரு? அடா அன்றைக்கி அவன் எடுத்தான்ல வீடியோ. நாகராஜ் பிச்சமுத்து ப்ரோ, ஏன் ப்ரோ சில நேரம் பேசவே மாட்டேங்கிறீங்க? அஜித் தலைவா, கொஞ்சம் வேகமாக சொல்லி போங்க. ராஜ்குமார் ப்ரோ, எங்கள் ஊரில் 3 பட்டை 550, சேலம் எவ்வளோ ப்ரோ? 3 பட்டை எங்கள் ஊரில் 3 பட்டை 550. என்ன ப்ரோ 3 பட்டை? புரியல. அடுத்து கமெண்ட் தரணும். அடுத்து பிச்சமுத்து ப்ரோ, நீங்கள் 9/9 இந்த நாள் நீங்கள் பிரியதானே இருந்தால் சொல்லுங்கள், அப்படியே டிராக்டர் ஓட்டுவது எப்படின்ற வீடியோ போடுங்க. ஸோ வா, இந்த நண்பருக்கோசரம்னாச்சும், இந்த நாகராஜ் பிச்சமுத்து நண்பருக்கோசரம் ஒரு நாளைக்கு வீடியோ எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி தரணுமா? சரி பண்ணிடலாமா நண்பா. ஹார்ட்டெல்லாம் போட்டு ஆஸ்ட்டு வியரில் விட்டுருக்குதே, அழுகுற மாதிரி சிம்பிளாக ஏகப்பட்ட சென்டிமேட் பண்ணிட்டார், போட்டலாம். அடுத்தது சரவணகுமார் அஜித்தா ஆனா. அடுத்தது மித்ரன் டிராக்டர் ப்ரோ, அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவிங், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 5 hours ஹெவி. உங்கள் ஊரில் வேணிச்சு இல்லையா? நான் சொல்லுங்க, நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் ப்ரோ. டுடே வீடியோ சூப்பர். என்ன சொல்கிறேன் மித்ரா, கொஞ்சம் கிளியராக சொல்லு மித்ரா, புரியலை ப்ரோ. அடுத்து திரும்பி 585 ஒரு வீடியோ. அடுத்தது விஸ்வாஸ் சூப்பர் வீடியோ, தேங்க்யூ. ரஞ்சித்து அஜித் புலி 2 கார்த்திக்கு சஸ்பிளஸ்டா ப்ரோ, டாப் போடுங்க. போட்டலாம் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சதீஷ் அதனாவதி கிளச்சா என்ன ப்ரோ? எனக்கு புரியவே இல்லை ப்ரோ, அதை படிச்சிக்கவே முடியல. கிரீன் லைன் ப்ரோ, அரிக்கம்பி உடைஞ்சிருந்தா ஆள் போகிறதா தான் ஓடிரும். யா நீ போய் என்ன வேலை பண்ணுற? ஓட்டுற மழை வந்துருச்சுன்னா உன் வண்டி எடுத்து நாங்கள் ஓட்டுறோம். ஓட்ட முடியுமா எங்களால்? ஓட்ட மாட்டேன். ஓட்ட மாட்டோமா? இவர் வண்டி நாம் ஓட்ட முடியாதான். அடுத்து கிறிஸ்டோர் பவர் மாமா, புட் 1 more பேலர் மாமா, ஐ வில் ஹெல்ப் யூ. கண்டிப்பா. மதன் பால் ப்ரோ, காட்டு எவ்வளோ ப்ரோ? 50 ரூபா ப்ரோ. விகே கேமிங் எப்படி ப்ரோ ஃபேன் போடுவீங்க? டாப் ஃபேன் போடுவீங்க? போட்டலாம். அடுத்தது க்ரீன், இப்படித்தான் ப்ரோ, சீசன் டைமில் 5 பேலர் இருந்தால் கூட பத்தாது. அது வேணா உண்மைதான். செல்வகுமார் ப்ரோ, ப்ளூ கலர் லைட் மாட்டிருக்கிறீங்களா? அதை என்ன லைட்டுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. அது எல்இடி ஸ்ட்ரிப்பு ப்ரோ, அது வேணால் கழட்டி காட்டுற, வெயிட் பண்ணுங்கள். நாகராஜ் ப்ரோ, எப்போ டாப் போடுவீங்க சொல்லுங்கள், அதுக்கு விரைவில். மித்ரன் டிராக்டர் ப்ரோ, அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவிங், தேங்க்யூ. டாப்பு தான் கேட்குறீங்க ப்ரோ. அடுத்து தரணேஷ் ஹலங்கேசன் 40 ப்ரோ, அந்த ஆட்டுக்கையில் வேஸ்ட்டு ரீலர் வேலை வச்சுன்னு ப்ராப்ளம் வரும். அதான் ப்ரோ, ஆட்டுக்கையே எடுக்கலை. யார் எடுத்தாலும் நீங்கள் எல்லாருமே அதான் சொல்கிறீங்க, ஆட்டுக்கை எடுக்காதீங்க ப்ரோ, ஆட்டுக்கை பொழுதுனைக்கும் வேலை வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஓகேன்பா, இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா மானம் வேறு பாரு என்ன கண்டிஷன் இருக்குது, இப்போ இப்பயே வந்துட மாட்டேங்குது. இன்னொரு வீடியோ பார்த்துடலாமா? இன்னொரு வீடியோ கமெண்ட் பார்த்துருவோம், குறைஞ்சிடும் கமெண்ட்டும். அடுத்தது நோ வண்டியோட ஒட்டோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சிவம், டிராக்டரில் இருந்து அதிகப்படியான கார்பன் மோனாக்சைடு மற்றும் சில சைலன்சர் வழியாக வெளியே வரும். அது மேல் நோக்கி போகாமல் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கீழ் நோக்கி கொடுக்கக்கூடாது.
நேராக பயிரில் நிலத்திலேயோ பட்டால் அது போகாது. புகை நுண்ணுயிரியில் மண்புழுவை கொண்டு விடும், தீங்கு விளைவிக்கும், அது மண்ணின் தன்மையை கெடுத்து விடும். ப்ரோ இந்த அளவுக்கு சத்தியமான யோசிக்கலை ப்ரோ. நான் வந்து இப்போ டாப்பை நீ சைலன்சர் ஓஸ் எதுக்கு கீழே கொடுத்தனா அந்த பைப்பை நமக்கு வியூ பாயிண்ட் வந்து கிடைக்கல. அது ஒன்று. மெயினாக வந்து அந்த நம்ம ஓரம்லாம் போவால் மரத்தடி கொடியில் மாட்டி பைப்பை வளைச்சி போடுறானுங்க. ஓகேவா? இதுக்கோசரம் தான் நான் கீழே போட்டு கொடுத்தேன். ஆனால் அதில் இவ்வளோ சீக்கிரட் இருக்குன்னு சத்தியமாக தெரியாது சிவா. அடுத்து ராஜண்ணா 6801 5.52 மகேந்திரா ஷோரூம் பஞ்ச் 585 ரவுண்டு முடிச்சு வண்டி ஓன் விசுதான் போடுது. டிராக்டரில் இருக்கிற பேட்டரி தூக்கி காருக்கு போட்டால் அதே மாதிரி பேட்ரி வந்து போயிடுது. கம்பெனி பேட்ரி போயிடுச்சு. புது சாதம் பேட்ரி வாங்கி போட்டாச்சு. ஆனால் இப்போ சால்வே சுற்றி கம்ப்ளைண்ட் ஆகுது. எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வருது அதை பற்றி ஒரு மேக் வீடியோ பண்ணி போடுங்க ப்ரோ. நீங்கள் கேட்குறதே எனக்கு கொஸ்டினே பிடிக்கல ப்ரோ. மகேந்திரா ஷோரூம் மகேந்திரா ஸ்பேர் பச் எனக்கு இது ஒன்றும் இல்லை ப்ரோ. இதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா ராஜானா நமக்கு வாட்ஸ்அப்பில் பாருங்கள். அதில் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக எனக்கு கிளியர் பண்ணி போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான வீடியோ போடுறேன். எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாவும் எனக்கு இது புரியல. அது கார்த்திகேயன் குரங்கு டாப்பு போடுங்க. இங்கே எல்லாம் எல்லோ கிரீன் கலர் சீட் போடுங்க. பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். ரியல் ரெட் கலர் போட்டால் டென்ஷன் அதிகம் இருக்கும்போது ஃபீல் ஆகும். நல்ல ஐடியா தான், போடுவோம். செல்வகுமார் ஜிஎஸ்டி ரிடியூஷன். ஆமாம் ப்ரோ, ஜிஎஸ்டி ரிடியூஷன் வண்டி மேலே கம்பெனி முன்ன சொன்ன ரேட்டோடு இப்போ வந்து ஒரு 50,000 குறைச்சிருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ப்ரோ. அடுத்து செலப்ரேட் ப்ரோ. நீங்கள் கிர்லஸ்கர் கத்தி வாங்கி போடுங்கள் ப்ரோ. டயோ 20 ரூபா கம்மி. ஃபஸ்ட்டு போட்டேன் ப்ரோ. கிர்லஸ்கர் கத்தி எங்கள் ஏரியா பக்கம் வளையுது. நான் ஒரு ஐட்டம் போட்டிருப்பேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் போய் பாருங்கள். கிர்லஸ்கர் கத்தி போட்டிருப்பேன். அடுத்து சிவம் டாப் போடுங்க. விஸ்வாஸ் பஸ் ப்ரோ வீடியோ சூப்பர், தேங்க்யூ. மனோஜ் 585 வண்டிக்கு கலர் லைட் செட் பண்ணிவிடுவோம். நாகராஜ் வித்துமுத்து ப்ரோ டிராக்டர் டிரைவிங் எப்படி வீடியோ போடுங்க. ஐயோ நாகராஜ் வித்துமுத்து போட்டலாம் ப்ரோ. அதே பிரச்சனை ஜாண்டியர் 5310S வீடியோ போடுங்க. கார்த்திட்டு கேட்கலாம். செல்வகுமார் உங்கள் கிட்டே இருக்கும் வண்டியில் எந்த வண்டி உங்களுக்கு கிளச்சு பிளேட் மாற்றிருக்கீங்க? எங்கிட்ட இருக்கிற வண்டியில் 415 தான் ப்ரோ. 415க்கும் 575 தான் கிளச்சு பிளேட் மாற்றல. இது வண்டி எல்லாத்துக்கும் மாற்றியாச்சு. அடுத்து விஎன்கேமி மகேந்திர டிராக்டர் கோமதி ரொட்டேட்டர் 36 பிளேடு வாங்கி 5 வருடம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு டைம் தான் லோடு போல்ட்டு கட்டாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நான் சலுப்புக்கு ஒரு நாளைக்கு 4 போல்ட்டு கட்டாகிருக்குது. கேஜே கிஷோர் பவர் மாமா நியூ கிரீஸ் கன் மாமா, அதெல்லாம் அப்படி தான். அடுத்தது மாஸ்க் பாலா. அடுத்தா என்ன அருள் பிளாக் தரணி ரொட்டேட்டர் வாங்கி 1000 ஹவர்ஸ் பக்கம் ஓடிருச்சு ப்ரோ. லோடு போல்ட்டு கட் ஆகலை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? பாலாஜி ஜெயவேல் வாட் சீரீஸ் வாட் ப்ரோ. ராஜண்ணா 6801 தலைவரே. ரொட்டேட்டர் ஓடும்போது கடைசி பிளேடு முடியும் போது ரொட்டேட்டர் தூக்கி விடும்போது மண்ணு குட்டான்மா வருது, அது ஏன்? அதை பற்றி ஒரு வீடியோ. தலைவரே, ரொட்டேட்டர் ஓட்டும்போது கடைசியாக ஃபீல்டு முடிக்கும்போது ரொட்டேட்டர் தூக்கி விடும்போது மண்ணு குட்டான் ஆமாம் வருது ப்ரோ, அது ஏன்? அதை பற்றி வீடியோவில் போடுங்க. டபுள் கிளச் சொல்கிறீங்களா சிங்கிள் கிளச்சியா? அதை நான் முடிக்கிறப்ப சொல்கிறேன். இதான்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வயல் விட்டு வெளியே போவாங்களா அதை சொல்லுங்கள். அடுத்து டெக் சக்தி ப்ரோ. நல்லா ஓட்டம் இருந்தால் 2 பேலர் அது எடுங்க பார்க்கலாம் ஃபியூச்சரில். ராஜண்ணா உங்களுக்கு அந்த வண்டியை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுகிறேன். தேங்க்யூ, அனுப்பிவிடுங்க. லோகேஷ் ப்ரோ, என்னோட ரொட்டேட்டர் P2 ஜாயின் 2 லோடு போல்ட்டு இருந்தால் 400 ஹவர்ஸ் ஓடிருச்சு. நீங்கள்லாம் கொடுத்து வச்சுக்கிங்க ப்ரோ. அது கேஸ் வாரண்டி மாற்ற வரைக்கும் வண்டியில் ஆல்ட்ரேஷன் பண்ண இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது ப்ரோ. செலவுரை ஆமாம் ப்ரோ, அது வேணும் உண்மை தான். வாரண்டி வேணும்னா வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங்கன்னா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணணும்னா நாளைக்கு எல்லாத்தையும்
இதனால தான் போச்சுன்றாங்க சில பேர். ப்ரோ உங்கள் கட்டார் என்ன வெயிட் வருது? உங்கள் கட்டர் புரியலையே. கோமதியில் நான் வாங்கி போட்டு இருக்கிறேன் 460 கிலோ வெயிட் ப்ரோ. உங்கள் கட்டர் என்ன வெயிட் வருது? என்ன கட்டர் ப்ரோ? என்ன கட்டர்னே தெரியலையே. கார்த்திகேயன் பெஸ்ட் கிரீஸ்கன்னு சொல்லுங்கள். எல்லாமே ஒன்று சுழச்சதில்லை ப்ரோ, நல்லாவே இல்லை. அடுத்து சபரி ப்ரோ கன்வர் பெல்ட் போடுங்க ப்ரோ, நல்லா லைஃப் வரும். ஓகே ப்ரோ. எனக்குது அது தேர்ட்லேயே ஓட்டு. ரவுண்டு கட்டி ஓட்டு, ரவுண்டு எடுத்து ஓட்டு. அவர் ஓட்டா இருப்பார். இந்தானவா குத்தம். உள்ளே ஏறும்டா. உள்ள போய் அவன் தொண்டைக்குள்ள ஏறிடும். மோட்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் இழுத்து விட்டு அது மாதிரி மட்டமாக வந்துடும் ப்ரோ. மோட்டில் பண்ணாலும் அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே தூக்குனீங்கன்னா குழி மாதிரி தான் விழுவும். அடுத்தது ராஜ்குமார் ப்ரோ நோவோ மைலேஜ் சொல்லுங்கள். 4.5 மாதிரி போகும் ப்ரோ. அடுத்தது மிதுன அரசு உங்கள் மொபைல் நம்பர் கீழே பாருங்கள் ப்ரோ, டிஸ்கிரிப்ஷனே இருக்கும் நம்ம நம்பரு. எஸ் பாலா மாப்பா அந்த பக்கம் ஓட்டி வந்துடு. அங்கிருந்து ஓட்டிட்டு வந்துடு. அங்கிருந்து அப்படியே ஓட்டிட்டு வெளியே போயிடுறான்டா. நாலில் போட்டு இன்னும் தூக்கிட்டு அப்படியே ஓட்ட. சூப்பரு. சோளம் முளைச்சா போதும், அப்படியே ஓட்டி போடும். ஓகே ப்ரோ 4வது கியர் ஓட்டிகிட்டு இருக்கான். சோளம் முளைச்சா போதும். இல்லை இவர் என்ன பண்ணுறாரு ஆட்டக்காரரு? பழைய மாடல் வண்டி தான் ப்ரோ, புது மாடல் வண்டி தான். எப்சி பண்ணிக்கிறாரு சுராஜ். பேஞ்சிட்டு தான் எஸ் பாலத்தில். எப்படி போகுது பார்த்தீங்களா பழைய மாடல் சுராஜ். நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அட்டகாசமான வண்டி ப்ரோ. இப்போ தான் எஃப்சி பண்ணி 10 நாள் ஆகுது. இவருக்கு காடு 6-7 ஏக்கர் ஆகுது. எல்லாம் கலப்பிலே ஓட்டி விடுவார். எவ்வளோ லோடு பிடிச்சி இறக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அவ்வளோ தூக்கி பிடிச்சா ஓட்டலாம். எஸ்பாலத்தில் மழை பேஞ்சிட்டு இருக்குதாங்க்கா. யார்? நான் என்ன பண்ணேன்? அது உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டியதானே. உங்களுக்கு நம்பர் இருக்குதுல்ல, நீங்கள் தானே கேட்கணும். இந்த ஒரு வீல் தானே, இது 2 தானே? ஓட்டுக்குள்ள மழை அதுக்கு தான் மேலே இருக்கிற சோளத்தை கலக்கினா போகுதுன்னாலும் சொல்லிக்கிறேன். அதுக்கு தான் அவன் மேலே ஓட்டுறான். போதும். பில்லு இல்லை, பில்லு இருந்தால் தான் வேகமாக போனால் பில்லு சாவாது. பில்லு இல்லாத காடு தானே. ஒரு சால் கிளறிட்டு இந்த வயலுக்கு தடம் இதுக்கு அப்புறம் ஏன் விதைக்கணும்? ஓ புது பில்லு முளைக்கிறதுக்கு ஓட்டி இருக்கிறாங்களா? சரி நீங்கள் வீட்டுக்கிட்ட போ. நீங்கள் போய் வீட்டுக்கிட்ட ஏதாவது எடுத்து வைக்கிறதுனா எடுத்து வைப்போம். நாங்கள் ஓட்டிகிட்டு வரோம் போங்க.
ஒரு சாது கலக்கி விட்டா போதுங்கக்கா, போங்கக்கா. வர சொல்கிறாங்களா? மழை வந்துருச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் பாரு. ஆனால் எதுக்கும் குட்டானா போட்டு சாக்கு ஒன்று போட்டு வைங்க. நான் வரங்காட்டி மழை வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லு. சுராஜ் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பாரு. தலைவர் ஏப்பா என்ன வீடியோ எடுத்துகிட்டு காமெடி பண்ணுற அப்படிங்கிறாரு. ஏவா அது பார்க்கறது தான் அது ஒன்று சொல்லுவோம் ப்ரோ, எல்லாருமே சொல்லுவோமே, யாருக்குமே வந்து நம்மக்கிட்ட இறக்கும் போது தெரியாது, இல்லாதப்போ தான் அதோட வலி தெரியுமாங்களா. அது மாதிரி எந்த வண்டியுமே நம்மக்கிட்ட இல்லாதப்போ தான் தெரியும் அதோட வலி. இருக்கிறப்ப அது கிடக்குது சேனித்தா அப்படின்னு நினைப்போம். இப்போ ரொட்டேட்டரே நினைக்கிறோம். இப்போ சீசன் டைமில் ரொட்டேட்டர் ஸ்பீட் ஆகும். சீசன் இல்லாதப்போ எதுக்கும் ஒரு ரொட்டேட்டருக்கு வேலை இல்லை. ஆனால் இன்றைக்கி ஐயோ இன்னொரு ரொட்டேட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னொரு கலப்பர் இருந்தால் கூட பரவாயில்லன்னு நினைப்போம். இதெல்லாம் வந்து ஓவர் ஸ்பீடு. மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பறந்து பறந்து ஓட்டுறாரு. நானும் ஓட்டுக்கிறேன் ப்ரோ. சுராஜ் நல்லாயிருக்கும். என்ன சுராஜ் சவுண்டு தான் தொடர்ந்து அது ஒவ்வொருத்தரும் சவுண்டுக்கே அடிமன்னு சொல்கிறாங்களே. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சவுண்டுனா உசுறு சுராஜில். நமக்கு இந்த மகேந்திரா ஓட்டிட்டு அந்த சுராஜில் சவுண்டை கேட்கும் போது கொஞ்சம் என்னடா இப்படி தொர்ருக்குது அப்படின்னு தோணுது. இது மாடல் வந்து 80,000 85,000 தெரில. வருஷம் தான் கேட்கணும் மாடல் எவ்வளோங்கண்ணா சுராஜ் அப்படின்னு. ஒரு காலே வந்துருச்சு. அவ்வளோதான் மழை வரங்காட்டி ஓட்டிட்டோம்னா போதும். அவன் அஜித் 4வது இயரில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஒரு சால் பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மழை வருது தூருது. மழை தூருதா உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. மழை வருது. ஒரு சால் ஓட்டுங்க போதும். ஒரு சால் ஓட்டிவிட்டு அதுக்கு வாங்க. ஒரு சால் மாப்பிள்ளைய அடுத்துக்கிற மாற்ற சொல்லும். மழை வந்துருச்சு என்ன பண்ணுறது? லோ 5 ஓடி இருக்குது நண்பா. இப்போ 1 இல்லை 2 இல்லை லோ 5. ஐயோ அப்பா வந்துருச்சே மழை வந்துருச்சே நல்லாவே வந்துருச்சே. விருகம் விழுகுது. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட்டுறேன். கோலம் போட்டு தீராப்புல பாருங்களேன். தெரியுதா ப்ரோ மழை தோடுறது? ஆனால் இதை ஓடிட்டு அதை மட்டும் ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். வரமழையில் என்ன நடக்க போகுதோ தெரியல. அப்பா அவ்வளோ மழை பெய்யுது. என்ன ப்ரோ இது மணிக்கு 3:15 போகுமா? 735 எத்தனை ஜிபி இது? ஏன்னா நம்ம மகேந்திராலே இருந்ததுனால வேறு வண்டியெல்லாம் என்னென்ன ஹெச்பி என்னென்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோட கணிப்பு இது என்ன, இந்த வண்டியை ஒரு 3.5 போகுமா, 3.5 போகும்னு நினைக்கிறேன். ஒரு டீசல் அதுக்கு மேலாம் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. மானம் டமாங்குது. மானம் அடிக்கிற சத்தம் கேட்குதுன்னு எனக்கு தெரியல. நீ ஓட்ட
இன்னைக்கு மழை வந்துச்சுன்னா நான் 2-3 நாளைக்கு காட்டில் இறங்க முடியாது ப்ரோ, சத்தியமாக இறங்க முடியாது. அவ்வளோதான். ஒரு 2 ஆச்சல் ஓட்டுறாரு, நம்ம கைப்பில் என்ன பண்ணுறாரு போய் பார்ப்போம். இவ்வளோ வந்துட்டான், அரை வெயில் வந்துட்டான். ஐயோ கேடு. நம்ம பொழப்பு இப்படியா போயிட மாட்டேங்குது. எது இப்படிலாம் நீ எது ஃபீல்டு ஓட்டுருக்கீங்களா? ஐயோ கடவுளை, ஓட்டுவோம். நமக்கு இது பண்ணது ஃப்ரீ. ஊற வச்சு ஓட்டுறது. பையன் செஞ்சு செத்து போயிருக்கோம். நானே நினைச்சேன் பையன் கீழே எடுத்து டிவியை போடுவோமா, ஒட்டாட்டு பர்ஃபார்மன்ஸே இல்லையே போட்டு விட்டுருந்தீங்க அப்படியே நினைச்சேன். ஓடுறது இதெல்லாம் வில்லேஜ் ஆக மாட்டேங்குது. இது அவர் ஓட்ட வேண்டியது, நமக்கு ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடையாது எடுத்துட்டு போக வேண்டியதுதான். அதை விட்டு செகண்ட் இயரில் போட்டோம்னா 2,000 ஓடி இருக்கும். 5வது ஓடுது. அதோ 5 ப்ரோ, 5 இதுக்கு மேலே மழை வந்தால் எம் ஃபஸ்ட்டு. அடுத்த நடவடிக்கை எம் ஃபஸ்ட்டு ஓட்ட வேண்டியதான். அந்த சூரிய அப்புறம் ஓட்டிக்கலாம். ஏற்படுத்தி அந்த பக்கம் ஓடுது. ஆமாம், அதெல்லாம் நான் இப்போ ஓட்ட மாட்டேன். அந்த எங்கே திருப்பிட்டு வரேன். நலையுதே காத்தடியாத பேச சொல்கிறான் மானத்தை. நேற்றே நடந்து போயிட்டேன். எனக்கு இருமலே வந்துருச்சு. சிரிச்சா இருமல் வருது. இதில் வேற பேட ரோட்ட போகிறேன். அவரே போன் பண்ணிட்டாரு. என்ன வராதே மழை வந்துருச்சு. அதுக்கு தான் எங்கேயாவது உடல்ல வண்டியில் மாட்டிக்குவேன் வராத அப்படின்றாரு. நான் சொல்லித்தான் என்னாவும் தெரியல, எல்லாம் மோதிப்போ கற்றுக்கலாம். அந்தபடி மாடுத்து விட்டாரு. ஆட்டாடு இது நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்ட்டியா? எனக்கு தெரியாது அப்படின்ட்டேன். ஐயோ அப்பா, ஒரு 20 கத்தை கள்ளபடிக்காராக இருந்துச்சு. நல்லா போச்சான். நேற்று மழை வந்துச்சான். அவர் இன்னைக்கு 10 மணி கட்டலான்னுந்தாரா? 10 மணி கட்டுருக்கலான்னாரு. காலையில் 6 மணிக்கு வெயில் வரும்போதே நான் யோசிச்சேன்டா மழை வருங்களா. காலையில் 6 மணிக்கு என்ன அடிச்சு தெரியுமா? போடணுமா போகுது. ஏன்னா முன்னாடி 5வது கியரில் ஓடிட்டு பின்னாடி ஸ்லோவாக தானே போகணும். நேற்று வந்துச்சேன். நேற்று மொத்தம் 4 கிட்ட நான் ஓட்டும் போது 5,6,5,6,5,6,5,6 ஒரு சாவச்சு. இது அங்கெல்லாம் பாரு கனமாக வருது. அது நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. ஓட்ட வேண்டிய வெயில் அதுதான். அதெல்லாம் ஓட்டி இது ஃப்ரீயாக ஓட்டுற வெயில். இது ஒவ்வொன்றா உதச்சி விளைச்சாச்சும் ஓட்டியிருக்கணும். இல்லைன்னா அதை வேச்சிட்டு அதை வேச்செல்லாம் ஓட்டிட்டு இதை கடைசியாக வேச்சிருக்கலாம். இதெல்லாம் தடை இருக்குதுல்ல, இன்னும் 4 நாள் கழிச்சு கூட வேச்சிருக்கலாம். பறக்குதாப்பா 2 வீலில் சுற்றுத வண்டி. கம்பி ஓடுது. ஐயோ அப்பா, வண்டினா சரி ஓட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்காட்டி அவர் பாரு, நீ ஓட்டுறன்னா விட்டா என்னடா ஓட்டுறா நின்றுட்டான். காட்டிக்கார வண்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு மேலே. எனக்கு டைம் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கணும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மேலே வேலையை கிடைக்கு அதெல்லாம் போயிருக்கணும். தண்ணி நிற்கிதுடா. தப்பா
ஆகுது. என்னமா கட்டடிக்குது. நம்ம வெளியே போவோமா மழை விட்டுருமா? ஓகே ப்ரோ, ஒரு வழியாக வயல் எடுத்து விட்டோம். மழையும் விட்டு விட்டது. அவ்வளோதான், வயல் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓட்டோ இங்கே உட்காந்துருக்கு. யோ பாத்தியா என்ன வேலை பார்த்துட்டா ஓடியா நீங்க உனக்கு இந்த மூளையை விட்டா நீ என்ன வேலை பார்த்தீங்க பாத்தியா? போதும் போதும் கிழிச்சு விட்டா தீர்ந்துச்சு. அதெல்லாம் ஒரு சால் யோ நாங்களும் ரொட்டேட்டர் மாதிரியே ஓட்டணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி பேஞ்சு ஓட்டுறோம்னா சேர் ஓட்டிருக்கலாம். நாற்று எடுக்கலாம். முறைக்கிறதுலாம் முடியும். பட்டாசம் முடிக்கும். ஏன் எத்தனை காடி மாதிரி ஓட்டிருப்போம். ஓட்டுறீங்க தெரியுமா? நான் ஊற வச்சு அடிக்கிறேன்ல. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். நம்ம வீடியோ பிடிக்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டேக் ஷாப். சுராஜ் எப்படி அண்ணா மாடல் என்னண்ணா சுராஜ்? 89. 89 36 வருஷம் ஆகி போச்சு. நான் எனக்கு வண்டிக்கும் ஒரு வயசுடா. 89 39 எப்சி. ஓகேன்பா, இன்னும் ஒரு நல்ல வீடியோ சொல்லு மாப்பிள. பாய். கடவுளை ஒரு பாய் சொல்ல. என்னமோ கோட்டை குடிக்கிற மாதிரி அப்படி ஊற்றாத. சரி.